அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த வீடியோ மாதிரி தான். நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூ அப்படின்னு சொல்லலாம். பட் இது முடிவில்லை, பார்ட் 2 தான் நான் போடுறேன்னே. அது பார்ட் 3 வரைக்கும் போயிடும் போல் இருக்குது. ஏன்னா நாங்கள் அதுக்கு இடையில நிறைய வேலை நாங்கள் பண்ணோம். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. அன்றைக்கி நாங்கள் கிளம்பும் போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தெம்பாக போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா பண்ணோம். ஆக்சுவலி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பாடெலாம் அவ்வளோ சாப்பிட முடியல. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். வெயிலில் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பாடு சாப்பிட முடியாது, ஃபுட் அதிகமாக எடுத்துக்க முடியாதனால நம்ம இந்தமாரி ஃப்ரூட்ஸு அதிகமாக ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. ப்ளஸ் அதுதான் நம்மளால் முடியும். அது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தி வேறு. சரி, ஓகே. அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், நம்ம ஒரு ஏதோ ஜூஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லும்போது, நம்மளுக்கு இந்த கிர்னி பழம் ஆல்ரெடி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு 2 டேஸாக உள்ளே இருந்தது. அது சரி, ஓகே, என்றைக்காவது தேவைப்படும் பார்த்தா அது இன்றைக்கி தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு காயாக தான் வாங்கி வச்சுருந்தோம். அது நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதை என்னென்ன பண்ணோம், கிர்னி பழமாக இருந்ததை ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம். அதோடய விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கூட நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியும், அந்த விதையை காய வச்சு அதை பிரித்து அதை கூட சாப்பிடலாம். அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அது நிறைய ஸ்வீட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கேசரி போடும்போது, கேசரிலாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த விதையை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும் அது. எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த கிர்னி பழம் ஜூஸ்லாம் குடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளே செஞ்சு குடிச்சது வந்து ரொம்ப கம்மி தான். எனக்கு கடையில் வாங்கி குடிச்சிருக்கோம். வீட்டில் அம்மா போட்டு தருவாங்க, அப்படி தான் குடிச்சிருக்கோம். இடையில ஒருத்தங்க தான் கிர்னி பழம் ஜூஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சிம்பிள் தான். அது என்ன விஷயம்னா, நம்ம இறங்கி செய்கிறதில்ல எந்த விஷயத்தையும். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, முதல்ல கிர்னி பழம் ஜூஸ் போடுறதும் நம்ம காட்டலாமா, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் அப்படி தான் நினச்சோம். சரி, ஓகே, ஏன் நம்ம அன்றைக்கி பண்ணதே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன ஒரு விஷயமே இல்லையே, ஒரு தப்பும் இல்லை. அதனால தான் பண்ணோம். கிர்னி பழம் ஜூஸ் வந்து பொதுவாகவே அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் மிக்ஸில் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். ஏன்னா வந்து கிர்னி பழம் ஒரே ஒரு பழம் தான் இருக்குது, நாங்கள் 3 பேர் இருக்கோம், அதனால் பத்தாது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், மிக்ஸியில் போட்டு அதை அரைச்சி குடிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். சர்க்கரை தான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா சர்க்கரை எனக்கு பத்தலை. ஏன்னா நான் கொஞ்சம் சுகர் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் எனக்கு சர்க்கரை பத்தலை. நீங்கள் கூட கிர்னி பழம் ஜூஸ் சாப்பிடுங்க. ஏன் நான் கிர்னி பழம் ஜூஸ் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ்ஸு நம்ம கடவுள் பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் ரொம்ப அற்புதமாக படைச்சிருக்காரு. எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த பழம் வரணுங்கிறத கூட முடிவு பண்ணியிருக்காரு பாருங்களேன். இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பழத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், பனி காலத்தில் உங்களால் இந்த பழத்தை சாப்பிட முடியுமா? ஒரு தர்பீஸ் பனி காலத்தில் உங்களால் சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. அது கரெக்டாக அந்த வெயில் சீசனில் தான் வளருது. ரொம்ப அருமையாக நம்ம கடவுள் படைச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த சீசனில் நம்மளுக்கு இதை கொடுத்தது. ஓகே, ஒரு பார்த்திங்களா, நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இப்போ இவங்க 2 பேர் கையிலையும் ஜூஸ் இருக்குது. இது எதுக்கு தெரியுமா? குடிக்கிறதுக்கு. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதாவது மண்பானை கடைக்கு போகிறோம், மண்பானை வாங்க போகிறோம். அதனால அதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெல்த்தியாக போகணும்ல, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கிர்னி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்ட்டு போகிறோம். ஹெல்த்தியாக காட்டுக்கலப்பா யாராவது. நாங்கள் கிர்னி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறோம். அண்ணா வந்துட்டாங்க, நாங்கள் எல்லாருமே ஒரே கலரில் இருக்கிறோம். மண்பானை வாங்க போகிறோம், வாங்க போகலாம். நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது மண் பாண்டங்கள் விற்கிற கடையில் போயிட்டு நாங்கள் ஒரு அடுப்பு வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மாத்தூரில் ரொம்ப பெரிய பார்க் ஒன்று இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வீடு கிட்டே இருந்து நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. சரி, நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி மாத்தூர் பார்க் போடுங்க, மாத்தூர் பார்க்கை போய் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம ஏரியாவில் அவ்வளோ அழகான பார்க்கு இப்போ தான் கட்டியிருக்காங்க, பொட்டனக்கல் கார்டன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பார்க்கு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கேட்டிங் விளையாட்டுருந்தாங்களே அந்த பசங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, எடுத்துட்டேன். சரி, அதையே மிஸ் பண்ணோம், அதனால் போட்டுட்டேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப
மெனக்கெட்டு கொஞ்சம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கம்பி வச்சு அந்த மேடை தோட்டத்தை வளர விட்டு இந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கை வந்து அவ்வளோ பார்க்கல. மாத்தூரில் இப்படி இவ்வளோ பேர் பார்க் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. என்னடா இது இவ்வளோ பேர் பார்க் இருக்குது, நம்ம பார்க்காம இருந்திருக்குமே அப்படின்னு ஆகிப்போச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இந்தமாதிரி பார்க்கில் வரும்போது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது. இன்னும் கிளைமேட்லாம் மாறும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பொழுது, அதாவது இந்த பனி காலத்தில் பனி சீசன் வரும்போதோ இல்லை மழை பெய்கிறதுக்கு முன்னாடி இருட்டிட்டு இருக்கும்ல கருப்பாக வானம், அப்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே சன்செட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு அழகாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு க்ளோரியை கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது, போயிட்டே இருக்கும். நம்மளும் பின்னாடி கேமரா தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? மூங்கில் செஞ்சுருக்காங்க. அதாவது இது மக்கும் குப்பை, பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டுருக்காங்க. பொதுவாக நம்மளும் இப்போ வீட்டிலலாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல, விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. பார்க்கில் உங்களுக்கு தெரியும், பார்க்கில் அங்கங்கே டேபிள் வச்சுருக்குது எதுக்கு? உட்காந்து பேசுகிறதுக்கு தான். மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது ஒரு இல்லை, ரொம்ப பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த பிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசியோதெரப்பி அப்படின்னா அந்த சில பொருட்களை வச்சு மசாஜ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி. இந்த கல்லில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த செருப்பை கழட்டிட்டு வெறும் காலில் இந்த கல் மேலே நம்ம நடக்கணுமா. நம்மளோட பாடிக்கு ரொம்ப நல்லது. ஒரு மசாஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் நடந்தால் சீர்படுத்திடாது, ரெகுலராக நடக்கணும். க்ளோரி பார்த்திங்கன்னா நடந்து பார்க்குறா, எப்படி இருக்கும் அப்படின்னு நடந்து பார்க்குறான். இதுவும் அதே மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் போகிறவங்களுக்காகவும், வாக்கிங் போகும்போது எதுக்கு சும்மா போகிறீங்க, இந்த கல் மேலே நடந்து போனீங்கன்னா உங்களோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கலாம் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்காங்க. க்ளோரி நடந்து பார்த்துட்டு பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. என்னத்தான் க்ளோரி நடந்துட்டு சொன்னாலும் நம்ம பார்த்தா தானே நம்ப முடியும். அதில் நான் என்ன பண்ணேன், நானும் நடந்து பார்த்தேன். நடந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அது இந்த குஷனில் பார்த்திங்கன்னா இந்த முள்ளாக இருக்கிற மாதிரி சில குஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி மேட்டில் கூட இருக்கும், கால் துடைக்கிற மேட்டில். அதில் கால் வைக்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அது மாதிரி ஃபீலிங் இதில் இருந்தது. ஒரு கல் இந்த ஃபீலிங் கொடுக்குதுங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அந்த செட்டப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாத்தூர், மாதவரம், மணலி அதுமாரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். இந்த பார்க்குக்கு போங்க. பார்க்குக்கு போயிட்டு குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் 1008 வேலை செஞ்சாலும் அந்த 1008 வேலையில் முதல் வேலை நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுற வேலையாக தான் இருக்கணும். பணம், பொருள் எல்லாமே அப்பாற்பட்டதுங்க. குடும்பம் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம ஒன்றுமே இல்லை. குடும்பத்துக்காக தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதனால் நம்ம குடும்பத்துக்காக சில டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். நம்ம டைமை வந்து நம்ம குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களை அன்பாக இருக்கிறதுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குடும்பம் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம உறவினர்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்மளுக்கு பிடிக்காதவங்க கூட சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு இடம் இருக்குது போங்கன்னு சொல்லுங்கள். நம்மளை பிடிச்சவங்கள கூட்டிகிட்டே போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் போங்க. எதுக்கு நான் உங்களை இங்கே போங்கன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது குடும்பத்தோடு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா வேலையில், ராத்திரியும் வேலை, பகல்லையும் வேலை, இப்படி இருந்தீங்கன்னா உங்களால் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் இழக்கிற மாதிரி சூழ்நிலை தான் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் குடும்பத்துக்கு இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு தூணாக இருப்பீங்க. நீங்கள் மட்டும் வேலைக்கு 2 வேலை வேலைக்கு போயிட்டு நான் சம்பாரித்து என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன், என் குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது சரியில்லை. 8 மணி நேரம் வேலைனா மீதி இருக்கிற நேரம் குடும்பத்தோடு இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்னோடய கருத்து மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா என் கூட வேலை செய்கிறவங்க 2-3 பேர் நான் பார்த்துருக்கேன். பகலில் என் கூட வேலை செய்வாங்க, நைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க. அப்போ வீட்டில் எப்போ தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுறதுக்கு, இல்லை வீடு வந்து எங்கள் ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சா தான் என் பசங்களை ஸ்கூல் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போது பசங்க கூடலாம் எப்படி தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு தான் வராங்க. அதுமாரி ஆட்கள் எப்படி நீங்கள் பசங்களுக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இல்லை பசங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதுமாரி வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் நம்ம இப்படி யோசித்தாலும், இன்னொரு பக்கம் பாருங்கள், நம்ம என்னத்தான் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினாலும் சரி,
நல்ல ஒரு வசதியாக வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம அன்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நிறைய பேர் ரொம்ப நல்லா உழைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க மாடு மாதிரி உழைக்கிறேங்க. அதுமாரி உழைச்சாலும் நம்ம குடும்ப கூட இல்லைன்னா அது வேஸ்ட்டு. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.